ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸுங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஒரு படம் பார்க்குற மாதிரி ட்ராமா மேல ட்ராமாவா மும்பை இந்தியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ், இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 5 வாட்டி கப் அடிச்சு கொடுத்த ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு குஜராத்தை லீட் பண்ணிக்கிட்டு இருந்த ஹர்திக் பாண்டியாவை 17 கோடி ரூபா கொடுத்து எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவரையும் கேப்டன் ஆக்கி அந்த டீமுக்கு இடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விரிசலை ஏற்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட்லி எஸ், இது எல்லாம் பேசப்பட்டு எடுத்த முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொன்னோம். நானும் அதான் சொன்னேன். ஸ்டில் நவ் நான் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இடையில ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் போட்ட ஒரு சில இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்னால ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் இடையே பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தினுச்சு. ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா எங்கே போனாலும் ரசிகர்கள் பூ பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட தலைமையில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயிக்கவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ வடக்கு மீடியாஸ் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இதை பற்றி, இந்த இஷ்யூ பற்றி. இப்போ எல்லாருமே ஜாம்நகர் போயிருக்காங்க, கொஞ்சம் சில் பண்ணிட்டு வரலாம் அடுத்த மேட்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்கை வேற ஆட் ஆக போறாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கிறப்போ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 2-3 நியூஸ் சொல்றாங்க. ரோஹித் சர்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி மேல அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ அவர் அன்ஹாப்பியா இருக்காரு. அதனால மேபி இந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாவே குவிட் பண்ணிடுவாரு மும்பை இந்தியன்ஸை. இல்லை அப்படின்னா ஐபிஎல்லே குவிட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வடக்கு நண்பர்கள் எழுதியிருக்காங்க. இதை தாண்டி இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்கேஸ் இன்னும் 2 மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் தோத்தா மறுபடியும் ஹர்திக் பாண்டியா கிட்டேருந்து லீட் பண்ற அந்த ஒரு கேப்டன்சி பொறுப்பை எடுத்து ரோஹித் சர்மாட்ட மும்பை இந்தியன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வடக்கு நண்பர்கள் எழுதுற விஷயம் தான். பட் இதெல்லாம் தாண்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல வேல்யூவான ஒரு மீடியா. அவங்க பாத்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிகல்லையுமே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸுமே திருப்பி ரோஹித் சர்மாட்ட கேப்டன்சியை கொண்டு வரலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூஸஸ் போட்டிருந்தாங்க. எஸ், இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, திருப்பி கேப்டன்சியை எடுத்து கொடுத்தா அவர் கேப்டன்சியை வாங்கிப்பாரா, அந்த அளவுக்கு இருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நல்லா இருந்த குடும்பத்தில் கும்மி அடித்த மாதிரி இப்போ ஹர்திக் பாண்டியா உள்ள நுழைஞ்சது ஆயிடுச்சு. பட் எனிவே ஃபேன்ஸ் பூ பண்ணுறது தப்பான விஷயம் தான். நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நமக்கு ஒரு ஹையர் பொசிஷன் எங்கேயாவது வேலை கிடைச்சி ஹையர் சேலரியில் கூப்பிட்டா நம்ம போக மாட்டோமா, அந்த மாதிரி தான் ஹர்திக் பாண்டியாவும் பண்ணாரு. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸோட மேனேஜ்மெண்ட் இதை தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நம்ம பூ பண்ணணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் பண்ணணுமே தவிர ஹர்திக் பாண்டியாவுக்கு பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனிவேங்க, எப்படியோ இருந்த டீம் 1 ஃபேமிலி 5 கப்பு நாங்கள் தாண்டா பெருசுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே மொத்தமாக உடஞ்சி செதறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, இந்த 2 ஆப்ஷன்ல எது நீங்க சொல்லுவீங்க? ஒன்னு ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸை குவிட் பண்றது, இன்னொன்னு ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸை லீட் பண்றது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த டிசிஷன் எடுக்கணுங்கிற ஆப்ஷன் வந்தா நீங்க என்னத்தை எடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். மறுபடி மும்பை தோக்குது அப்படின்னா சம்திங் ஏதோ இருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு விளையாடணுங்கிற மைண்ட் செட்லேயே விளையாடல, நிறைய உள்ள அந்த கேப்டன்சி மைண்ட் செட் அவங்கள ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், அது ஒரு மிஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு போல தலைவர் ஹர்திக் பாண்டியா. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அனுதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.